ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ தமிழ் எக்ஸாம் எல்லாரும் சூப்பராக எழுதியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருந்தேன். நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் மட்டும் தான் வந்துருந்துச்சு. ஸோ 90+ எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ எனிவேஸ் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு 1 டே தான் லீவ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 1 வேர்டு அண்ட் ப்ரோஸில் உள்ள கொஷின் ஆன்சரு அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ், பேராகிராஃப், கிராமர் செக்ஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய ஆன்லைன் டியூஷனில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு 3 சினானிம்ஸ் அண்ட் 3 ஆன்டனிம்ஸ் வந்துடும். ஸோ இந்த 3 சினானிம்ஸ் அண்ட் 3 ஆன்டனிம்ஸ் நீங்கள் இதில் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். ஸோ நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு அப்புறம் பேலன்ஸ் ஒன் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னா உங்களுக்கு ஈஸி தான். லைக் இந்த வேர்டில் முடிஞ்சால் எப்படி வரும், ஸோ அந்த மாதிரி அது தெரிஞ்சால் போதும், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அண்ட் காம்பவுண்ட் வேர்டு, டென்சஸ்ஸு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, ஃப்ரேசல் வெர்பு, ப்ரிப்போசிஷனு, ஸோ இந்த லிங்கர் வேர்டு, பிளண்டட், ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்டை பொறுத்தவரை நீங்கள் 14 கொஷினில் ஈஸியாக 12 கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு 2 மெட்டீரியல் வச்சிருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா 15 to 18 வந்து ப்ரோஸ் உள்ள கொஷின் ஆன்சர் ஏதாவது 3 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நான் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன். அண்ட் 19 to 22 போயத்தில் உள்ள கம்பரேன்ஷன் கொஷின் இதுவுமே 3 நான் அதுவுமே நான் எப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில். அண்ட் கிராமர் செக்ஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பஞ்சுவேஷன். ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல ஒரு 6-7 கொஷின் இருக்கும். அதே மாதிரி டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு 7 டைப். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பஞ்சுவேஷன், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ், ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி, பேராகிராஃப் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும், லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும், நோட்டீஸ் ரைட்டிங் இது எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எது இம்பார்ட்டன்ட்னு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 வந்து சினானிம்ஸ். லெசன் வைஸ் வந்து என்னென்ன சினானிம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதெல்லாம் புக் பேக் சினானிம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெசன்லையுமே வந்து ஒரு 10 to 15 10லேருந்து ஒரு 15 கொஸ்டின்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த சினானிம்ஸ் எல்லாத்தையுமே ஏன்னா நீங்கள் வந்து இருந்து மெமரி பண்ண போகிறது கிடையாதுல்ல, நீங்கள் ஜஸ்டிஃபை லெட்ஜ் அப்படின்னா ஷெல்ஃப். ஸோ இதை பார்க்கறதா போறீங்க. உங்களுக்கு கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் இருக்கும். அப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால நீங்க இதை தனியாக மெமரி உங்களுக்கு இன்னும் லைக் ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி கிடையாது. ஸ்லெட்ஜ் அப்படின்னு போட்டு டேஷ் கொடுத்து விட மாட்டாங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். தேர் ஆர் 4 ஆப்ஷன்ஸ். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி தான் எடுத்து போறீங்கனால ஈஸியாக மெமரி பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. லெசன் 1, லெசன் 2 உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ். ஸோ 3 லெசன்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்டான சினானிம்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ இந்த 3 லெசன்ஸ்ல உள்ள சினானிம்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. அண்ட் அதே மாதிரி ஆன்டனிம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 லெசன்ஸுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல் உள்ளதை பார்த்தாலும் சரி, இல்லை நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலுமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். உங்களுக்கு வந்து இப்போ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். காம்பவுண்ட் வேர்டு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன் வேர்டை பொறுத்தளவில் இந்த மெட்டீரியல் இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பாருங்கள். அக்யூரேட் அப்படின்னா இன்அக்யூரிட்டி, இன்அக்யூரேட் இல்லை அப்படின்னா அக்யூரசி. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு புக் பேக். ஸோ புக் பேக் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் புக் பேக்கை நல்லா தரவா படிச்சுங்க. நிறைய பேர் வீடியோக்கு லைக் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறப்ப இன்டிஃப்ரெண்ட் இது டிஃபரன்ஸ் சஃபிக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட் சஃபிக்ஸில் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டுங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரும், இல்லை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ப்ராக்டிஸ், ப்ராக்டிக்கல், இன்ப்ராக்டிக்கல், மால் ப்ராக்டிஸ். அதே மாதிரி சைல்டு, சைல்டிஸ், சைல்டுகள், சைல்டு லைக். நேஷனல், நேஷனலி, நேஷனாலிட்டி, இன்டர்நேஷனல் இதெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட வேர்டு தான். டெக்னாலஜி, டெக்னாலஜிஸ்ட், டெக்னாலஜிக்கல் இதுவுமே அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரிஜின், ஒரிஜினல் அண்ட் ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினேட். ஸோ இது எல்லாமே. அதே மாதிரி ஃபேஷன், ஃபேஷனபிள், ஃபேஷனேட். ஸோ அதே மாதிரி என்ஜாய், என்ஜாய்மெண்ட், என்ஜாயபிள். ஸோ இது எல்லாமே உங்கள் புக் பேக்கில் உள்ளது. ஸோ புக் பேக் அப்படிங்கிறதுனால ப்ராபப்ளி உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து கைடெல்லாம் ரெஃபர் பண்ண மாட்டாங்க. தி ஒன்லி அவங்ககிட்ட புக்கு தான் இருக்கும். புக்கை வச்சு தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் வேர்டில் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் புக் பேக்கில் இருந்து வரும்போதுனால நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தென் fill in the blanks by adding appropriate prefix and suffix in the word. ஸோ இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. He was sleeping comfortably in his
கோச் ஓகேங்களா. இதில் கம்ஃபர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, அப்போ வந்து கம்ஃபர்டபிளி அப்படிங்கிற சஃபிக்ஸ் சூஸ் பண்ணோம். அதே மாதிரி சைக்கிள்னா பைசைக்கிள், ஹேண்ட்னா ஹேண்ட்ஃபுல்லு, லீகல்னா இல்லீகல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரைவ் அப்படின்னா அரைவல் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல்னா அப்நார்மலி இது நீங்கள் வந்து அப்நார்மல் நார்மலி ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ட் அப்படின்னா இன்டென்ஷன், ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்தது வந்து ஸ்கோப் அப்படின்னா மைக்ரோஸ்கோப். ஸோ இது எல்லாமே அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரைம்ஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, அப்ரிவேஷன் அண்ட் அக்ரைம்ஸ் உங்களுக்கு வந்து புக்கில் உள்ளது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ மெயினாக இதெல்லாமே ஈஸியாக வரும். பிஏனா பர்சனல் அசிஸ்டன்ட், பிஎஸ்னா பர்சனல் செக்யூரிட்டி ஆர் போஸ்ட் ஸ்கிரிப்ட், பிடெக்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிபிங்கிறது வந்து பிளட் ப்ரெஷர், அதே மாதிரி ஏருங்கிறது வந்து ஆல் இந்தியா ரேடியோ, டாக்டர் டிஆர்னா டாக்டர், ஜிஎம்ங்கிறது ஜெனரல் மேனேஜர். ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரலாக உள்ளது. அடுத்து இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஃபார்ம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, எஸ்எஸ்எல்சினா நீங்கள் இப்போ படிக்கிறது 10th ஸ்டாண்டர்ட், செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். ஸோ இந்த பிகாம்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், எம்காம்ங்கிறது மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், பிஎஸ்சிங்கிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், எம்எஸ்சிங்கிறது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், பிஏங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், எம்ஏங்கிறது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிங்கிறது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், எம்இங்கிறது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், பிஎட்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், எம்எட்ங்கிறது மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரைம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஃபில் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. ஸோ இது எல்லாமே ஓகேங்களா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப டிஎன்பிசி இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்டுருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா. எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் இஸ்ரோ இதில் 12th கூட கேட்டிருந்தாங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேஷியல் வெர்பு. ஸோ நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்கை படிக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஆல் யூனிட்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு 3 யூனிட்ங்கிறப்ப 3 யூனிட்டோட புக் பேக் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ தென் வந்து ஃப்ரேஷியல் வெர்புனா எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. கோ அலாங் வித் டேக் ஆஃப், இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வேணா தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒன் வேர்டுக்கு மட்டும் தனியாக வீடியோ அப்லோட், உங்களுக்கு எந்த பாட்டுக்கு தனியாக வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஈஸியாக எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே. ஸோ அடுத்தது ஒன் வேர்டு இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு ஈஸியாக சொல்லலாம். ஏர்னா ஏர்போர்ட்டு, ஹேண்ட்னா ஹேண்ட் ரிட்டன், ஓவர்னா ஓவர்லோடு, ஸோ சைல்டுனா சைல்டுஹுட். ஸோ இந்த மாதிரி ஸோ இது ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ தென் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு இதில் பார்த்தீங்கன்னா வை டிட் த செகில் ஃபெயில் டு ஃப்ளை, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஷீ இஸ் அஃப்ரைடு அப்படிங்கிறது தான், அதாவது ஃபியர் அஃப்ரைடு எல்லாமே ஒரே மீனிங் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் வேர்டு ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கேன், கமெண்ட் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் செகில் ஃபெயில்டு டு ஃப்ளை, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்து வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் செகில் சோல்ஜர் பிரதர். ஸோ அது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டிட் த யங் செகில் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் த லெட்ஜ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வாட் டிட் த யங் பேர்ட் டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் மேட் த யங் செகில் கோ மேட். அடுத்து ஒய் டிட் த யங் பேர்ட் அட்டர் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ அடுத்தது வந்து ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவு வாஸ் த யங் செகில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஹவு டிட் த பேர்டு ட்ரை டு ரீச் இட்ஸ் பேரண்ட்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது வாட் ஹேப்பன் டு யங் செகில் வென் த லேண்டட் ஆன் த கிரீன் சி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பேராகிராஃப் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு இருக்கும், அதாவது உங்களுக்கு வந்து பேராகிராஃப் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பெரிய பேராகிராஃபே படிங்க. இன்னும் 1 இயர் ஒரு 6 month ஆல்மோஸ்ட் ஒரு 6 month டைம் இருக்கா. மொதல் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிச்சிங்கனாவே பப்ளிக் எக்ஸாமுக்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் இதெல்லாம் போயிட்டு சும்மா 2-3 மார்க் அதெல்லாம் தேவையில்லை. டைம் இருக்குது, டைம் என்ன படிக்க முடியல, டைம் இருக்குல்ல, ஸோ அதனால் படிக்கலாம் ஓகே. ஸோ அதனால் லென்த்தாவதே படிங்க. ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க ஓகே. செகண்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இது வேர் வாஸ் த ஆத்தர் வென் த ஹி ஹியர்ட் த வாய்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் டிட் த நரேட்டர் திங்க் த அன்யூசுவல் சவுண்ட் வேவ்ஸ், அது வாட் வாஸ் த வேரியஸ் சவுண்ட் த பிரதர்ஸ் ஹியர்டு வென் தே வென்ட், அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். டவுன் ஸ்டைர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நரேட்டர்ஸோட நெய்பர்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் டிட் த இது பாட்வெல் திங்க், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது வாட் வாஸ் கிராண்ட் ஃபாதர் வியரிங், அந்த கொஸ்டின். அடுத்தது வாட் மேட் த ரிப்போர்ட்டர் கிரேஸ் த ஆத்தர், ஸோ அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா why was the narrator sorry to have paid attention, ஸோ இந்த கொஸ்டின். அடுத்து வாட் வேக் அப் த மதர், ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து ஹூ யூஸ் திஸ் இதர் ஆர் ஹோ, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட். ஸோ இதில் வந்து INS3 ஸ்டாண்ட் ஃபார் அண்ட் INS3, ஸோ இந்த கொஸ்டின் இது டேர்னி கம்யூனிகேஷன், ஸோ அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டிட் த க்ரவ் அண்டர்கோ, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு லாங் வே தே ஆர் டர்னட், ஸோ அது இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து
இது who mentored the crow, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். which quality of the skipper helped to bring out the successful expeditions, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க. அடுத்து இது what festival did they celebrate during their expedition, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது when did they return back to India, அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10 September 2017. அடுத்து mention the celebrations which the crow enjoyed during their expeditions, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு 3 யூனிட் தான், ஸோ அதனால் அதை வந்து விட்டுருங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃபை பொறுத்தளவு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 யூனிட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அதுவே அதிகமாக கேட்டுருவாங்க. பட் ஃபஸ்ட் 2 யூனிட் படிச்சுங்க. போயத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இது த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் லைஃப், இது ரெண்டும் பார்த்துங்க. லைஃப் அண்ட் த கிரம்பிள் ஃபேமிலி அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவில் த டெம்பஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடுத்து ஜிக்ஸாக், இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. நோட்டீஸ் ரைட்டிங் இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நோட்டீஸ் ரைட்டிங்கை பொறுத்தளவில் அதாவது இப்போ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், டேட்டு, டைமு, பிளேஸு, ஸ்டூடெண்ட் நேம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நோட்டீஸை பொறுத்தளவில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதே மாதிரி ஊர், அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த இது டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட்டீஸ் பாருங்கள். யூஆர் ஏ நிக்கில்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் பப்பிள் லீடர் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருச்சியில் உள்ள ஒரு ஸ்கூலில். இப்போ நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கூல் இன்வைட்டிங் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு செலிப்ரேட் த வேர்ல்டு எல்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸ்கூல் ஆடிட்டோரியம் அந்த கொடுத்துருக்காங்க எங்கே அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் 20th. அப்போ நீங்கள் வந்து இப்போ நோட்டீஸ் எப்படி எழுதுங்க? உங்களுடைய ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எந்த ஊர், திருச்சிங்கிறது கொடுத்துருக்காங்க. எதுக்காக? வேர்ல்டு எல்டர்ஸ் டேக்காக. டேட் என்னது? 15th நெக்ஸ்ட் மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இந்த மந்த் என்னது? செப்டம்பர். நீங்கள் October 15th 2025 போடணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ நீங்கள் எழுதணும் என்ன? இன்வைட் பண்ணுறது தானே. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் அவர் ஸ்கூல் ஹேஸ் பிளான் டு செலிப்ரேட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எல்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னா ஆன் மார்ச்னு போட்டுட்டேன். பட் நீங்கள் அந்த டேட் வந்து போட்டுருங்க. ஆன் த டேட் அண்ட் டைமிங் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன் அவர் ஸ்கூல் எந்த இடத்துல? ஆடிட்டோரியம். ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வில் பி ப்ரொவைடட். டீ ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்போம். அண்ட் ஃபார்ஸோ ஃபன் ஆக்டிவிட்டிஸ், ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து வில் பி கண்டக்டட். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுடைய நேமு அண்டு ஸ்கூல் நீங்கள் என்னவா இருக்கீங்க, லைக் ஸ்கூல் பப்பிள் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து போட்டுக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நோட்டீஸ் இருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில இம்பார்ட்டண்டான நோட்டீஸ் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நோட்ஸ் மேக்கிங். மேக் த நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ். உங்களுக்கு வந்து சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங், எய்தர் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங். இந்த மாதிரி இருக்குன்னா நோட்ஸுங்கிறது அதோட இம்பார்ட்டண்டான வேர்டு. இப்போ நோ ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ் கேன் பி கம்ப்ளீட் வித்தவுட் ரெஃபரன்ஸ். ஸோ லைக் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி ஐஃபன் போட்டு நோட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க எப்படி அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சம்மரி எழுதுறது. சம்மரினா ரஃப் காஃபி அண்ட் ஃபேர் காஃபி. ரஃப் காஃபிங்கிறது இதை ஷார்ட்டாக எழுதுவீங்க, ஃபேர் காஃபிங்கிறது அதையும் ஷார்ட்டாக எழுதுறது. ஓகேங்களா? இப்போ ரஃப் காஃபிங்கிறது இதில் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேர் காஃபி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஃப் காஃபியில் ஒரு 150 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபேர் காஃபியில் ஒரு 100 வேர்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துங்க. 131 and 44 இந்த மாதிரி வந்து சொல்கிறது. ரஃப் காஃபிங்கிறது ஒரு நியூஸை வந்து ஷார்ட்டாக சொல்கிறது. ஃபேர் காஃபிங்கிறது அதையுமே இன்னும் கனக்கச்சிதமாக சுருக்கமாக சொல்கிறது தான் ரஃப் காஃபி அண்ட் ஃபேர் காஃபி. எழுதிருங்க. ஓகே? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட படிச்சிருப்பீங்க. ரஃப் காப்பி ஃபேர் காப்பிக்கு முதல் லைன் எழுதுங்க, புள்ளி எங்கே வருதோ அடுத்த லைனை விட்டுட்டு அடுத்த லைன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டாகவே நீங்கள் ரஃப் காப்பி அண்ட் ஃபேர் காப்பி எழுதலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெமரி போயம், லைஃப் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஐ எம் எவ்ரி உமன். ஸோ அந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 2ல் தான் கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் வருதுல நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் 2 யூனிட். ஸோ இது போக அடிஷ்னலாக உங்களுக்கு அந்த வேறு என்னென்ன வேணும், ஆக்டிவஸ், பேசிவஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், கிராமர் செக்ஷன், ஸோ இது எல்லாமே, அப்புறம் ரீவரைட் த சென்டென்ஸ். ஸோ இந்த கிராமர் செக்ஷனுக்கு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பர்டிகுலராக எந்த பார்ட் கஷ்டமாக இருக்குது, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வேணும், எதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் த வீடியோ ஃபார் தட். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஐ வில் அப்லோட் த மாடல் கொஸ்டின் ஃபார் யுவர் பார்ட்டில் எக்ஸாமினேஷன் 2025. ஸோ மறக்காமல் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.